தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கிறேன். அரை கப்புங்கிறது ஒரு 100 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம ஆப்ப சோடா கொஞ்சமாக போட்டுருவோம். இந்த ஆப்ப சோடா சேர்க்குறனால நல்லா ப்ளஃபியாக வரும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாத்தையுமே துருவி வச்சுருக்கிறேன். அதை எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா 100 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்பவும் புளிக்கக்கூடாது, ரொம்பவும் புதுசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வைக்கும்போது தான் நம்மளோட ரவை எல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த மாவு தண்ணி ஆகிட்டு அப்படின்னாக்க நீங்கள் மறுபடியும் ரவை சேர்க்கக்கூடாது. மைதா மாவு இல்லைனா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்தோம்னாக்க ரொம்ப ஹார்டாயிரும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஒருவேளை இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு உங்களுக்கு அப்படின்னாக்க நீங்கள் மைதா மாவோ அரிசி மாவோ கோதுமை மாவோ சேர்த்துக்கோங்க. மறுபடி ரவை சேர்க்கக்கூடாது. இப்போது ஒரு வானலியில் நம்ம எண்ணெய் சட்டி வச்சுக்கோம். எண்ணெய் சட்டி வச்சுட்டு உங்களுக்கு என்ன சைஸில் போண்டா மாதிரி போடணுமா இல்லை ஸ்பூனில் போடணுமாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுவே நல்லா உப்பி மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு கலந்து விடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். பொருளும் ரொம்ப தேவைப்படாது. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைசூர் போண்டாலாம் செய்வோம்ல அந்த டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.